உனக்கு தெரியுமோ தெரியாதோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். என் புள்ளையும் மருமகளும் இறந்து போனதுக்கு காரணம் நீதான். அவங்க 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க. எப்பேற்பட்ட தண்டனை இருந்தாலும் நான் அனுபவிக்கிறேன். ஆனா என்னோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துடாதீங்க. இதுல இவங்க தப்பு எதுவுமே இல்லை. என் மருமக மட்டும் என்ன தப்பு பண்ணா? அஞ்சலியும் அஸ்வினும் என்ன தப்பு பண்ணாங்க? நீ செஞ்ச தப்புக்காக அஞ்சலியும் அஸ்வினும் என்ன தண்டனை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி இதுக்கான தண்டனைய உன் 2 பொண்ணுங்களும் அனுபவிக்கணும். இன்னையிலிருந்து இந்த வீட்டுக்கும் அஸ்வினுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாரும் எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காக காத்திருக்கீங்க? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மேல உள்ள கோவத்தை என் பொண்ணுங்க மேல காட்டாதீங்க. அப்படிதான் காட்டு. இந்த கல்யாணம் நடக்க போறதில்லை. மன்னிச்சிடுங்க. ஏற்கனவே நான் என் பொண்ணை இழந்துட்டேன். எனக்கு தெரியாது மசுருதி. ஏன்னா உங்க அம்மாவை என்னால மன்னிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா ஒருவேளை இதே விஷயம் நீங்க எனக்கு முதல்ல சொல்லி இருந்தா. தயவு செஞ்சு நீங்களாவது என்ன நம்புங்க. என்ன நம்புங்க. இவங்க சொல்றதை நாம நம்ப வேண்டிய அவசியம் இல்ல அத்தம்மா. இவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். சரி, ஒருவேளை உங்க யாருக்கும் எங்க அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா, எங்களோட உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்கலனா, அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு இந்த குடும்பத்துல சேர்ந்து வாழணும்? இல்லம்மா, பிரியா, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அப்படி சொல்லாத பிரியா. வேண்டாம். நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. இன்னைக்கு எனக்கும் அஸ்வினுக்கும் இங்க கல்யாணம் நடக்காது. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஸ்வின் வந்து உன் முகத்துல முழிப்பான்னு நினைக்கிறியா? உனக்கு தெரியும்ல, யாரால அஸ்வினோட அம்மா அப்பா இறந்து போனாங்களோ அவளோட பொண்ணு தானே நீ. அவன் கண்டிப்பா வரமாட்டான்.
அஸ்வின் நிச்சயமா வருவாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. தன்னை விட அவருக்கு அதிகமா என்னதான் பிடிக்கும். அப்புறம் அவர் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்ய மாட்டாரு. இன்னைக்கு எனக்கு அஸ்வினுக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். இந்த சோதனையெல்லாம் தாண்டி நாங்க 2 பேரும் ஒண்ணா இருப்போம். வருவான்னு நினைக்கிறியா? என் பேரனை பத்தி உன்னை விட எனக்கு தான் அதிகமா தெரியும். அவன் நிச்சயமா வரமாட்டான். அவரு கண்டிப்பா வருவாரு. நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்க போறேன். அவளுக்காக காத்திருக்கணும்னு நீ நினைச்சீன்னா உன்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அஸ்வின் நிச்சயமா வருவாரு. பைத்திய மாதிரி பேசாத. அஸ்வின் நிச்சயம் வரமாட்டான். Will you marry me? இன்னும் கொஞ்ச நேரம் தான் மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் சின்னாவும் நிரந்தரமா ஒன்னாயிடுவீங்க. ஸ்ருதி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எப்பவும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஸ்ருதி, இல்லக்கா, அவர் வருவாரு. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க போறேன். ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி. அம்மா, அம்மா, அழுகாதீங்கம்மா. அஸ்வின், நான் ஒரு விஷயத்த சொல்லதான் ஃபோன் பண்ணேன். நேரத்துக்கு முன்னாடியே வந்துருங்க. இன்னைக்காவது தயவு செஞ்சு என்ன உங்களுக்காக காக்க வைக்காதீங்க. இப்ப சொல்லு அஸ்வின், உனக்கு இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ஸ்ருதியை நீ கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியா? வாழ்நாள் பூரா அவளோட நீ சேர்ந்து வாழ முடியுமா? ஸ்ருதி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எப்பவும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஸ்ருதி, நீ ஏதோ சொல்ல வந்தேல்ல? இல்ல, அது வந்து என்னன்னா, நான் வீட்டுக்கு போறேங்க. போகாது ஸ்ருதி.
அடுத்த தடவை நீங்க செய்யற சதியில நான் மாட்டிக்க மாட்டேங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடுவேன். அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா வேகமா உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுவேங்க. உங்களால என்ன பிடிக்க முடியாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்ருதி, என்ன பண்றீங்க? முதல்ல என்ன போக விடுங்க. ஒரு தடவை நான் உன் கையை விட்டுட்டேன்னா இனி எப்பவுமே பிடிக்கவே மாட்டேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்ம காதல் உண்மையானது. கண்டிப்பா நீங்க வந்துதான் ஆகணும் அஸ்வின். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல? என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ராணியம்மா, இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு உன்னை விட நான் தான் அதிகமா வேதனைப்படுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ராணியம்மா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்ப நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறேங்கிறதும் தெரியும். ஆனா ஒரு உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ராணியம்மா, நல்லா யோசிச்சு பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாவம் சின்ன எவ்வளவு வேதனைப்படுவாரோ. ராணியம்மா, அவரு எவ்வளவு வேதனைப்படுவாருங்கிறத சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. சின்ன எங்க? அஜய், கேக்கு தம்பி, சின்ன எங்க? அவனுக்கு நான் நிறைய தடவை போன் பண்ணி பார்த்துட்டு அவன் போன் எடுக்கல. அவன் எனக்கு அது தள்ளக்கா. அவன் என்னோட போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். அக்கா, நானும் நிறைய தடவை கால் பண்ணிட்டேன், நிறைய மெசேஜஸும் பண்ணிட்டேன், வீட்டு நம்பருக்கும் அடிச்சு பார்த்துட்டேன். அண்ணன் வீட்டுக்கும் போலையாமே. அண்ணன் எங்க போயிருக்காருன்னு தெரியல. அக்கா, நான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். எழுந்துரு ஸ்ருதி, எழுந்துரு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படியே உட்கார்ந்திருப்ப? அவர் வருவாரு. அவர் வரேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அக்கா, ஒரு தடவை அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இப்ப மட்டும் என் கையை விட்டுட்டா திரும்ப அவர் பிடிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அப்ப அவர் சும்மா தான்க்கா சொன்னாரு. அவர் வந்துருவாருலக்கா, அவர் வந்துருவாருலக்கா. ஸ்ருதி, தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ. அவர் வருவாரான்னு மட்டும் சொல்லிடுங்க அக்கா. அவர் வருவாரு. அவர் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்காரு. அச்சய், இங்க பாரு ஸ்ருதி, கொஞ்சம் தண்ணியாவது குடிமா. அஸ்வின் வருவாரு. என்னம்மா இதெல்லாம்? சின்ன எங்க போயிருப்பான்? எப்படி அவனால இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? அவன் இப்ப என்ன செய்ய போறா? பாட்டி, தயவு செஞ்சு தைரியமா இருக்க. எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் பாட்டி. எவ்வளவு பெரிய உண்மை! இத சின்னாவால எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல. இதுக்கு முன்ன எப்பவுமே சின்ன இவ்வளவு சந்தோஷமா இப்படி இருக்கிறத நான் பார்த்ததே இல்ல. பாட்டி, என்ன அத்தம்மா, என்ன இதெல்லாம்? ஸ்ருதி குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம அஸ்வினை வேணும்னே ஏமாத்திட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அந்த கழிஞ்ச புடவை, சித்தி எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. மா, பாட்டிமா, இப்ப எங்க எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட்டும் உதவியும் தேவைப்படுது. ப்ளீஸ் பாட்டிமா,
தயவு செஞ்சு இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டும் இதை எடுத்துக்கலன்னா அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். சித்தி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இங்கே பாருங்க சித்தி, இப்போ வீட்டில் எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் யாரும் ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் பேசுறீங்க ப்ளீஸ் சித்தி. எனக்கா கொஞ்சம் பாட்டியோட நிலைமையை பாருங்க, எவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க. இந்த குடும்பத்தை அழிச்சு சின்ன பின்னமாக்குனது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கே காரணமா இருந்தது அந்த ஸ்ருதியோட அம்மா தான், இந்த கரிமா தான். அவ தான் அந்த ரெண்டாவது. அத முதல்ல புரிஞ்சுக்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப என்ன பண்றதுன்னே புரியல, எல்லாத்தையுமே இழந்து நின்னு. அப்ப நீங்க தான் என்ன பாத்துக்கிட்டீங்க, என் மேல பாசமா இருந்தீங்க, என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேங்க, அது எல்லாமே கடந்த காலம் தான் நினைச்சேன். அது இப்ப எல்லாருக்கும் தெரிய வரும். அவருக்கு கல்யாணம் 2 குழந்தைங்க இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாதுங்க. நீங்கள அதை என்ன நம்புங்க அண்ணி. நாங்க மட்டும் உன்னை நம்பி இப்ப என்ன பண்றது? அப்படியே நாங்க 2 பேரும் உன்னை நம்புறோம்னு வச்சுக்க. ஆனா அஸ்வின் இதையெல்லாம் உண்மைன்னு நம்புவாரா? நீ ஏன் பதில் சொல்லு கரீமா. இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணு நடந்த சம்பவம் இப்ப என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாதிக்கும்னு எதிர்பார்க்கல. இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. அக்கா, நீங்க அழாதீங்க. அவர் வருவாரு, அஸ்வின் நிச்சயம் வருவாரு. அவர் என்கிட்ட சொன்னாருக்கா. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நான் செஞ்ச சின்ன தப்பு என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை எவ்வளவு பாதிச்சிருக்கு பாருங்க. இந்த குடும்பத்தை அழிச்சு சின்ன பின்னமாக்குனது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கே காரணமா இருந்தது அந்த ஸ்ருதியோட அம்மா தான், இந்த கரிமா தான். அவ தான் அந்த ரெண்டாவது. அத முதல்ல புரிஞ்சுக்க. அவர் திரும்பி வருவார்னு உங்களுக்கு தோணலையா? அக்கா, அவர் திரும்பி வருவார்னு உங்களுக்கு தோணலையா? ஸ்ருதி, அவர் வந்தா ரொம்ப திட்டுவேன். திட்டுறது மட்டும் இல்ல, பேசவே போறதில்ல அவர் கூட. எதுக்கு தேவையில்லாம என்ன காக்க வைக்கிறாரு? ஒரு தடவை நான் உன் கையை விட்டுட்டேன்னா அப்புறம் திரும்பி பிடிக்கவே மாட்டேன். அக்கா, ஒருவேளை அவர் திரும்பி வரலன்னா நான் என்ன செய்யறது? அழாத ஸ்ருதி, ஒன்றும் இல்ல ப்ளீஸ். ஒருவேளை அவர் திரும்பி வரலன்னா அப்ப நான் என்ன பண்றதுக்கா? இந்த குடும்பத்தை அழிச்சு சின்ன பின்னமாக்குனது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கே காரணமா இருந்தது அந்த ஸ்ருதியோட அம்மா தான், இந்த கரிமா தான். அவ தான் அந்த ரெண்டாவது. அத முதல்ல புரிஞ்சுக்க.